சொல்லுங்கள் சார். பண்ணி கொடுத்துர்லாங்க சார். அதே நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணி கொடுத்துர்லாங்க சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். எங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. ஏங்க ஏங்க சரிங்க சார், ஓகே சார். நம்ம நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசிக்கலாங்க சார். ஓகேங்க சார். நான் ஃபோன் பேசும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை தடவை தான் இல்லாத சொல்கிறது? இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கறத நான் கவனிக்கல. அதுக்காக இப்படி தான் என்ன திட்டுவீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்ட்டு நான் ஆசையா வந்தேன். சரி, அது என்ன விஷயம் சொல்லு. இப்போ நீங்க கேட்டா நான் சொல்லணுமா? சொல்ல முடியாது, போங்க. சரி விடு, ஏதோ ஃபோன் பேசும்போது டென்ஷனாக இருந்தேன், ஏதோ சொல்லிட்டேன். சரி சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு. நிவிக்கும் அஜய்க்கும் இப்போ தானங்க கல்யாணம் ஆயிருக்கு. நம்ம வீட்டில் விருந்து வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா மார்க்கெட் போய் என்னென்ன திங்ஸ் வேணும்னு வாங்கிட்டு அப்படியே அவங்கள கூப்பிட்டு வரலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நல்ல விஷயம்தான். இன்னைக்கு நானும் வீட்டில் தான் இருக்கேன். சரி விருந்து வச்சிடலாம். சரி போய் கூப்பிடலாம். சரி வெயிட் பண்ண, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்க, நானும் போய் புறப்படுறேன். என்ன விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமாடா அவள் தூங்கிட்டு இருக்கிறா? வந்து காலையிலே வீட்டு வேலை ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமே இல்லையாடா? ஒரு வாரம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி, இப்போவே இப்படி இருக்கா? அம்மா அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கிறா. விடுங்களேம்மா. இப்போ அதனால என்ன? காலையிலேயே உங்களுக்கு ஏதாவது பேசி சண்டை போடலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஆமாண்டா, நான் இப்போ எதை சொன்னாலும் உனக்கு அப்படி தான் தெரியும். சாமி, காலையிலே நிம்மதியாக டீ கூட குடிக்க முடியல. அம்மா காலங்காத்தாலும் ஏமா அண்ணன்கிட்ட வரண்டு இழுத்துட்டு இருக்கிறீங்க? ஆமாண்டி, உங்க அண்ணனை ஏதாவது சொல்லிட்டு அப்படியே உனக்கு ஒத்துக்கிட்டு கோவம் வந்துருமே, உடனே வந்துரு என்கிட்ட. பின்ன அண்ணி பண்ற தப்புக்கெல்லாம் அண்ணனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறீங்க. பத்மாக்கா, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? வாங்கக்கா, வாங்க உட்காருங்க. வாங்க மாமா உட்காருங்க. என்னக்கா காலையிலேயே மாமாவும் நீங்களும் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா அஜய், விசேஷம் தான். ஆனா எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். எங்களுக்கு விசேஷம்லாம் இப்போ தானக்கா முடிஞ்சிச்சு. என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை அஜய், உங்கள் 2 பேருக்கு விருந்து வைக்கலான்னு ஆசைப்படுறோம். எங்க உங்க மருமகளை காணோம்? அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறா. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கிற. காலையில எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்யலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லாம இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா பாருலதா. ஏக்கா விடுங்க, கல்யாணம் இப்பதானே ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கலாம், விடுங்கக்கா. வாங்க, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா புது பொண்ணு, தூங்கி எந்திரிச்சிட்ட போல. ஆமாக்கா, கொஞ்சம் தூங்கிட்டேன். சரி சரி, 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. 2 பேரும் எங்க வீட்டுக்கு சாயங்காலம் விருந்துக்கு வந்துருங்க. அக்கா நீங்களும் காயமும் வந்துருங்க. எல்லாரும் வாங்க வீட்டுக்கு. ஆமாக்கா, எல்லாரும் வந்துருங்க, மறக்காம வந்துருங்க சாயங்காலம். சரிக்கா, நாங்க கண்டிப்பா வந்துருவோம். அப்ப இன்னைக்கு சாயங்காலம் பயங்கரமான சாப்பாடு இருக்கு, கண்டிப்பா நான் வந்துருவேன். இவளை எப்படிதான் இவன் செலக்ட் பண்ணான்னு தெரியல. கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம்க்கா. அப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் ரெடி பண்றேன். சரி, அப்ப எனக்கு நிறைய வீட்டுல வேலை இருக்கு, மார்க்கெட் வேணா போகணும். சரி நீங்க வாங்க, நான் போறேன். பரவாயில்ல, இவங்களாச்சும் நம்மள விருந்துக்கு கூப்பிடுறாங்க, யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன். கவலைப்படாத, எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த அக்கா சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழக்கம். ஆனால் சொந்தக்காரங்களை விட இவங்க எங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல, நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல. ஆமாங்க, இவங்கள மாதிரி நல்லவங்க நான் பார்த்ததே இல்லை. இப்படியே பேசிட்டு மச மசம் நிக்க தான் போறியா? வீட்ல எல்லாம் எவ்வளவு வேலை கிடக்குது, போய் அதையும் இதையும் செய்ய மாட்டியா? இதோ போய் செய்யறாத்த. இங்க நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் விருந்துக்கு போறோம்ல, அங்க போறதுக்கு? அது என்ன ரொம்ப தூரமாக இருக்குது? இங்கே தானே இருக்குது. எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுற? அது பக்கத்து வீடு தானே. அதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் என்ன? சிம்பிளாக கூட ட்ரெஸ் போட்டுக்கோ. என்னங்க அப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு முதல் டைம் ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். அப்ப நம்ம ஜாலியா போகணும்ல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பக்காவா இருக்கணும்ல. அப்பதானே புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு நினைப்பாங்க. சரி சரி, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. நீங்களும் அழகா ட்ரெஸ் பண்ணணும். சரி ஓகே. எங்க காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. நீ நல்லா கறி மீன் அந்த மாதிரி ஆக்கி போடுவேன்னு பார்த்தா காய்கறி வாங்கிட்டு இருக்கிற. அதே சாக்கில் நானும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு பார்த்தா. அது இல்லைங்க, அவங்க வெஜிடேரியன் சாப்பிடுவாங்களோ இல்லை நான்வெஜ் சாப்பிடுவாங்களோ, ரெண்டையும் செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க எது வேணுமோ அதை சாப்பிட்டுப்பாங்க. அதனால தான் வாங்குறேங்க.
அப்படின்னா சரி சரிதான், வாங்க வாங்க. நம்ம லதாக்கா வந்திருக்க மாட்டேங்குது மார்க்கெட்டுக்கு. அட ஆமா, நானும் இப்பதான் பார்க்குறேன். சரி வாங்க போய் பேசலாம். என்ன வீட்டில் விசேஷமா என்னமோ தெரியல, நிறைய சாமான் வாங்குது அந்த அக்கா. லதாக்கா, யாருப்பா இங்கே என்னைய கூப்பிடுறது? நீதானா? எங்களை தவிர யார் உங்களை கூப்பிடுவாங்க? எனக்கா ஏகப்பட்ட சாமான் வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது விசேஷமா? அதானே, யார் என்ன வாங்குறாங்க, யார் வீட்டில் என்ன விசேஷம், இதுதான் உனக்கு வேலை இல்லை? அது சொல்லுங்கக்கா. அது ஒன்றும் இல்லை, நம்ம அஜய்க்கும் நிவின்க்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. சரி அவங்களை கூப்பிட்டு ஒரு வாரம் சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டு தான். பார்த்தீங்களா, பக்கத்தாலேயே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஏன் எங்களையும் கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோமா? நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்காதே. இல்லை இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி 2 பேரும் வாங்க சாயங்காலமா. எனக்கா நான்வெஜ்ஜா? 2 பேரா? சரி அப்போ வீட்டில் நாங்கள் சாப்பாடு செய்ய தேவையில்லை. சரி நாங்களும் வந்துடுறோம் சாயங்காலமா. சரிங்கக்கா, நீங்கள் வாங்க, நாங்கள் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளோதான், நாங்களும் வாங்கி முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறது தான். என்னமாம்மா அவங்க 2 பேருக்கு? ஒன்றும் இல்லை, அவங்களும் மார்க்கெட் வந்தாங்களா, என்ன வாங்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ சாமான் வாங்குறீங்க, ஏதாவது விசேஷமானு கேட்டாங்க. ஆமாம், அவளுக்கு இதே வேலை தான். அவங்க 2 பேரும் நாங்களும் சாப்பிட்றதுக்கு வரோம் அப்படின்னாங்க. சரி கேட்குறவங்க என்ன பண்ணுறது, சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். அவளுங்களுக்கு இதே வேலை தான், யார் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, யார் வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னு. ஓசி சாப்பாடு சாப்பிட அவ்வளோ அழைகிறாளுங்க. வா ஜெய், வாங்க எல்லாம் வாங்க உட்காருங்க. வாங்கக்கா, வந்து உட்காருங்க வாங்க. எங்கேல்லதா பசங்களை காணும்? 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்கக்கா, வர நேரம் தான், இப்போ வந்துடுவாங்க. இன்னும் உங்கள் பசங்க கிட்ட நான் பேசினதே இல்லை, வந்தாங்கன்னா இன்னைக்கு தான் பேசணும். விஜய் இருக்கா பாரு, சரியான வாள். மற்றவங்க கிட்ட பேச மாட்டான், கொஞ்சம் அமைதியான பையன் மாதிரி காட்டிப்பான், ஆனால் சரியான வாழவன். ஆமாம் ஆமாம், இப்போ வந்துடுவாங்க 2 பேரும். இப்போ 7 மணி ஆகும்போது இன்னுமாக்கா ஸ்கூல் விடாமல் இருப்பாங்க? அது இல்லைங்க, ஐயோ அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படி டியூஷன் முடிச்சுட்டு ஒரு 7:30 மணிக்காட்டும் வருவாங்க. வர டைம் தான் வந்துடுவாங்க. பசங்க வந்தப்ப சாப்பிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை, டைம் ஆகுதுல்ல. சரிங்க, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அடேங்க அப்பா, எத்தனை வகை வெரைட்டியான சாப்பாடு இருக்கு பாருங்க. இந்த அக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி இவ்வளோ சாப்பாடு சமைச்சிங்க? ஆமாக்கா, இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ வகையான சாப்பாடு எதுக்குக்கா? இத்தனை வகை சாப்பாடு கொஞ்சமாக செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் என்ன எப்பயுமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க போறீங்களா? என்னைக்காக தான் வர போறீங்க, அதுவும் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி, வகை வகையாக ஆக்கி போடணும்ல. ஆனால் அந்த பிள்ளைங்க இப்படி அழுகுது, எதுக்கு அழுகிற நிவி? ஏன் அழுகிற? இல்லை, இத்தனை நாள் எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டேங்க்கா. நீ இந்த அளவுக்கு கவனிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா, ரொம்ப நன்றி அக்கா. அட இதுக்கு போய் அழலாமா? உட்காந்து சாப்பிடு, நல்லா திருப்தியாக சாப்பிடு. இதுக்கு போய் எப்படி அழறா பாருங்க. என்ன பிள்ளையோ இதுக்கு போய் அழுகுறா? இங்க பாரு ஜெய், அந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு. சாப்பாடு போட்டதுக்கே எப்படி அழுகுது, பாவமா இருக்கு அந்த பிள்ளைய பார்த்தா. நல்லா பத்திரமா வச்சு பார்த்துக்கோடா. அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, நான் பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கே தெரியும் நல்ல பிள்ளைங்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணேன். ஆமாம், நாங்களும் என்ன ஏதோ நினச்சோம். அஜய் வேற இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னது நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். பார்த்தா பிள்ளையெல்லாம் சூப்பர் பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நல்லா பத்திரமா பொழைச்சா சரி. ஆமாம் ஆமாம், நல்ல பிள்ளை தான். என்ன வாய் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இக்க வாய் இல்லைன்னா பொழைக்க முடியுமாக்கா? வாய் இருக்கிறது பரவாயில்லன்னு நினச்சிக்கோங்க. என்ன எல்லாரும் என்னைய விட்டு ஏதோ சீக்கிரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க போல இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நீ இல்லாதாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்ல மருமக தான் கிடச்சிருக்கிறேன் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் பெருமையா. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு தான். என்ன ஜெய், சொல்றதுலயே ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வேற மாட்டி விட்டு அவட்ட அடி வாங்க வச்சிடாதீங்க. அடிக்கலாம் செய்வாளா? பார்த்தா அப்படி தெரியல. அது ஏன் கேட்குறீங்க? லவ் பண்ணும்போது என்ன அடி இவகிட்ட வாங்கியிருக்கிறேன். ஏங்க இதை எல்லாமே சொல்லிட்டு இருப்பீங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டோம், நல்ல பிள்ளைன்னு தான் நினைப்போம். அஜய் திருத்த ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம், பரவாயில்ல வந்துட்டேன். அப்படியே நம்ம காய்க்கு ஏதோ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்லங்கக்கா, அவளுக்கு வயசாகிட்டு இருக்குதுல்ல. என்னென்ன ரூட்டு என் பக்கம் திருப்புறாங்க? நல்ல விஷயம் தானே, கல்யாண விஷயம் தானே பேசுகிறாங்க. ஏன்னு நீங்கள் வந்தோடனே என்ன துரத்தி விடலான்னு பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு நான் போவேன். அது சரி, நீ எவ்வளோ நாள் இருந்து வேணா என்னை டார்ச்சர் பண்ணு. நானும் நல்ல மாப்பிள்ளையாக தேடிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்களில் யாராவது பையன் இருந்தால் கூட சொல்லுங்கள், மேட்ச் ஆச்சுன்னா பார்க்கலாம். அவளுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நானும் நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கிறேன்.
சரி சொல்லிட்டீங்கல்ல, நீ நான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் விடுங்க. காய்க்கும் கல்யாணம் பண்ணிடலாம். ஆமாம், அவள் ஒரு தீனை கல்யாணம் பண்ணி விட்டுட்டுன்னு என் வேலை முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துப்பேன், பிள்ளையும் கரை சேர்த்துட்டேனே அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்கக்கா, நல்ல மாப்பிள்ளையே பார்த்துடலாம், விடுங்க, கவலையை விடுங்க. அடுத்த செலவு ரெடியாகுதுடா அஜய், பார்த்து இருந்துக்கோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் கல்யாணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கும் சந்தோஷம் தானே. பாருங்க மாமா, ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க, கல்யாணம் முடிச்சிடலாம். காயோ சொன்னோன்னே உன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். போங்க, நீ எப்போ பார்த்தா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க.